புனித அந்தோனியார். எலக்ட்ரிஷியன் சார், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிய போகுது. அதெல்லாம் பாருங்க, கொஞ்சம் லைட்லாம் அப்படியே தொங்கிட்டு இருக்கு, கொஞ்சம் நல்லா இழுத்து கட்டுங்க. நிறைய மக்கள் வருவாங்க. சிறப்பாக செஞ்சிருக்க இந்த வருஷம். செஞ்சிடலாம் ஃபாதர், இந்த வருஷம் பிளாஸ்ட் பண்ணிடலாம். ஹலோ ஃபாதர், எப்படி இருக்கீங்க? ஹலோ ஃபாதர் போஸ்கோ, எப்படி இருக்கீங்க? இப்போதான் வந்தீங்களா ஊர்ல இருந்து? ஆமாம் ஃபாதர். என்ன ஃபாதர், உங்கள் கோயிலில் தான் திருவிழாவா? ஆமாம் ஃபாதர் போஸ்கோ, இது எங்களுடைய அந்தோனியார் சிற்றாலயம்.
இங்க ஆண்டு திருவிழாக்காக நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கோம். ஃபாதர், அந்தோனியாரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும், மக்களுக்கே நிறைய தெரியும். இந்த வருஷம் புதுசா என்ன சொல்ல போறீங்க? அதுவா ஃபாதர் போஸ்கோ, நிறைய பிளான்ஸ் இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா அந்தோனியாருக்கு 13 வாரம் நவநாள் எடுப்பாங்க. ஸோ அந்த 13 வாரத்தை பேஸ் பண்ணி 13 புதுமைகளை இந்த வருஷம் மக்களுக்கு சொல்லலான்னு ஒரு பிளான் இருக்கு. அது இந்த வருஷம் நம்ம பசங்களை வச்சு சிறப்பாக செய்யலான்னு ஒரு பிளான் இருக்கு. வாங்க எல்லாம் சேர்ந்து செய்வோம். தன் தந்தைக்கு உதவிய புனித அந்தோனியார். புனித அந்தோனியார் பிறந்த நகரமான லிஸ்பன் நகரில் அவருடைய வீட்டுக்கு அருகில் இருந்த 2 இளைஞர்கள் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வார்களாம். ஒரு முறை பகைமை முற்றிப்போர் ஒருவன் மற்றொருவனை கொலை செய்து அந்தோனியாருடைய வீட்டில் நிலத்தில் புதைத்து விடுகிறான். சரியான ஆதாரங்கள் கிடைக்கவே அந்தோனியாருடைய தந்தை மார்ட்டின் மீது வீண்பழி சுமத்தப்பட்டது. அதனால் அவரை கைது செய்து விசாரணை செய்கிறார்கள் அதிகாரிகள். தன் தந்தை மிக பெரும் ஆபத்தில் இருப்பதை புனித அந்தோனியார் இறை ஞானத்தால் உணர்ந்து பதுவையிலிருந்து லிஸ்பனுக்கு விரைகிறார். 1200 மைல்கள் தொலைவு கொண்ட அதனை 1 மணி நேரத்திலேயே தன் தெய்வீக சக்தியால் சென்று அடைகிறார். தன் தந்தை கொலை செய்யாததற்கு எந்த சான்றும் இல்லாத நிலையில் அந்தோனியார் இறந்தவரையே உயிர் பெற்றெழச் செய்து சாட்சி சொல்ல சொன்னார். இதனால் தன் தந்தைக்கு வந்த பெரும் ஆபத்திலிருந்து அவரை காப்பாற்றி புதுமை செய்தாராம் நம் கோடி அற்புதர் புனித அந்தோனியார். மீன்களுக்கு நற்செய்தி போதித்தல். ஒரு நாள் புனித அந்தோனியார் ரிமினி நகருக்கு மறையுரையாற்ற சென்றார். அங்கிருந்த அவநம்பிக்கையாளர்கள் அவருடைய போதனையை கேட்க விரும்பவில்லை. இதனால் அருகில் இருந்த கடற்கரைக்கு சென்று மீன்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். மீன்களும் பெரும் கூட்டமாய் அவருடைய மறைவுரையை கேட்க கூடி வந்தன. அந்நகர மக்கள் இதை கண்டு மலைத்து போய் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு மனமாறினர். இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. பணப்பெட்டியில் இருந்த இருதயம். டஸ்கன் எனும் நகரில் வாழ்ந்த ஒரு பணக்காரர் இறந்து போகிறார். அவருடைய இறுதி ஊர்வலம் மிக ஆடம்பரமாக நடந்து கொண்டிருந்தது. அப்போது அங்கிருந்த புனித அந்தோனியா, இந்த பணக்காரனின் இதயம் அவரது உடலில் இல்லை, அது அவரது பணப்பெட்டியில் இருக்கிறது என்று சொன்னாராம். இதனால் அங்கிருந்த உறவினர்கள் எல்லோரும் புனித அந்தோனியாரின் மீது கோபம் கொண்டு அவர் மீது பழி சுமத்த அறுவை சிகிச்சை நிபுணரை அழைத்து பரிசோதிக்க சொன்னார்களாம். மருத்துவரும்
பரிசோதித்து பார்த்துவிட்டு இதயம் அவரது உடலில் இல்லை என்பதை உறுதி செய்தார். அதன் பிறகு உறவினர்கள் ஓடிப்போய் பணப்பெட்டியை சென்று பார்த்தபோது புனிதர் அந்தோணியார் சொன்னபடியே அவரது இதயம் அங்கு இருந்ததாம். இதை பார்த்தவுடன் அங்கிருந்தவர்கள் எல்லோரும் வியந்து புனித அந்தோணியாரின் இறை சக்தியை எண்ணி அதன் பிறகு உறவினர்கள் ஓடிப்போய் பணப்பெட்டியை சென்று பார்த்தபோது புனிதர் அந்தோணியார் சொன்னபடியே அவரது இதயம் அங்கு இருந்ததாம். இதை பார்த்தவுடன் அங்கிருந்தவர்கள் எல்லோரும் வியந்து புனித அந்தோணியாரின் இறை சக்தியை எண்ணி கடவுளை போற்றி புகழ்ந்தார்களாம். இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். உடையாத கண்ணாடி குவளை. ஒருமுறை புனித அந்தோணியார் நிகழ்த்திய பல அற்புதங்களை பற்றி அலாதினோவினுடைய நண்பர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை பொருட்படுத்தாத அலாதினோ இது எல்லாம் ஏமாற்று வேலை என்று சொல்லி இழிவுபடுத்தினார். மேலும் அவர் தன்னிடம் இருக்கிற கண்ணாடி குவளையை தூக்கி வீசி எறிவதாகவும் அது உடையாமல் இருந்தால் தானும் நம்புவதாகவும் சவால் விட்டார். அப்படி தூக்கி எறிந்தும் கண்ணாடி உடையாமல் இருக்க வியந்து போய் மனமாற்றம் பெற்றார். இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். முரடனின் மனமாற்றம். டஸ்கன் நகரில் வாழ்ந்த ஒரு படை வீரன் மிகவும் முரடனாக இருந்தான். கோபத்தில் பிறரை அடித்து துன்புறுத்தியும் வந்தான். ஒரு முறை அவன் கோபத்தின் உச்சத்திற்கு சென்று தன் மனைவியை தாறுமாறாக போட்டு அடித்து அவருடைய உயிருக்கே ஆபத்து வரும் நிலையில் குற்றுயிராய் கிடைத்ததால் அவருடைய மனைவி. இதை சிறிது நேரத்தில் உணர்ந்து பயந்து போன அந்த படை வீரன் பதறிப்போய் புனித அந்தோணியாரிடம் ஓடி வருகிறான், உதவி கேட்கிறான். புனித அந்தோணியாரும் வந்து ஜெபித்த போது இறக்கும் தரையில் இருந்த அந்த பெண் இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். இந்த அற்புதத்தை பார்த்ததும் புனித அந்தோணியாருக்கு நன்றி கூறி மனம் மாறி தன் கோப குணத்தையே மாற்றிக்கொண்டு பணிவோடு வாழ ஆரம்பித்தானா அந்த முரட்டு மனிதன். இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துண்டிக்கப்பட்ட கால் இணைக்கப் பெறுதல். ஒருமுறை லியோனார்டோ என்ற இளைஞன் பாவ சங்கீர்த்தனம் செய்ய புனித அந்தோணியாரிடம் வருகிறார். தன் தாயை காலால் எட்டி உதைத்து விட்டதாக பாவ அறிக்கை செய்தார். இதை புனித அந்தோணியார் தாய் தந்தையை மதிக்காத கால்கள் துண்டிக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லி பெற்றோர்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் நோக்கத்துடனே
யதார்த்தமாக கூறினார். ஆனால் அதற்காக மனம் வருந்திய இளைஞனோ நேரடியாக சென்று தன் காலை துண்டித்துக் கொண்டார். இதை அறிந்த புனித அந்தோனியார் மனவேதனைப்பட்டு ஓடிச் சென்று உடனடியாக துண்டித்த காலை இணைத்து ஒரு புதுமையை நிகழ்த்தினார். மக்கள் எல்லாரும் வியந்து கடவுளை போற்றினர். இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். மனைவி மீது சந்தேகப்பட்ட மனிதனின் மனமாற்றம். ஒரு பிரபு தன்னுடைய மனைவியின் நடத்தையில் சந்தேகப்படுகிறார். இதனால் தனக்கு பிறந்த குழந்தையை கூட அது தனக்கு பிறக்கவில்லை என்று சொல்லி தன் மனைவியை இழிவுபடுத்துகிறார். இதனால் வருத்தமுற்ற அந்த பெண் புனித அந்தோனியாரிடம் சென்று முறையிட்டு அழுகின்றார். புனித அந்தோனியாரும் அவள் கணவரிடம் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் நம்பாத நிலையில் புனித அந்தோனியார் அந்த குழந்தையிடத்திலேயே தன் தந்தை யார் என்று காட்டுமாறு கேட்கிறார். அந்த சிறு குழந்தையும் தன் தந்தையை சரியாக அடையாளம் காட்ட, பிறகு அந்த குழந்தையின் தந்தை வெட்கி தலை குனிந்து தன் மனைவியிடம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி நல்வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். சுழல் காற்றில் சிக்கிய சிறுவன் உயிர் பெற்றெழுதல். ஒரு நாள் பாரிசோ என்ற சிறுவன் தன் பெற்றோர்களுக்கு தெரியாமல் தன் நண்பர்களுடன் படகு சவாரி சென்றான். திடீரென்று படகு சுழல் காற்றில் சிக்கி கவிழ்ந்தது. படகில் இருந்த எல்லோரும் தப்பித்துவிட சிறுவன் பாரிசோ மட்டும் இறந்து போகிறான். சிறுவனின் தாய் மிக வேதனைப்பட்டு தன்னுடைய மகனை மீட்டு தரும்படி படகோட்டிகளிடம் வேண்டினார். அவர்களும் உயிரற்ற உடலை மீட்டு தந்தனர். ஆனால் நம்பிக்கை தளராத சிறுவனின் தாய் உயிரற்ற உடலை ஆலயத்துக்கு கொண்டு செல்வதற்கு முன் புனித அந்தோனியாரிடம் கண்ணீரோடு வேண்டி ஜெபித்தார். மகன் உயிர் பெற்றால் அவனை பிரான்சிஸ்கன் துறவியாக மாறி இறைப்பணி ஆற்ற அனுப்புவதாக வாக்கு கொடுத்தார். மகனும் உயிர் பெற்று பிரான்சிஸ்கன் துறவியாகி இந்த புதுமையை சக நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டது அந்தோனியாரின் புதுமைக்கு மற்றும் ஒரு சாட்சி. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். சிலுவை போரில் வெற்றி. 1254 ஆண்டு புனித அந்தோனியார் இறந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு பதுவா மற்றும் அருகில் இருந்த சில நகரங்கள் எசலினோ என்ற முரட்டுத்தனமான மனிதரின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. அவன் மிகவும் மக்களை துன்புறுத்தி கொடுமைப்படுத்தினான். இதனால் திருத்தந்தை 4ஆம் இன்னசென்ட் அவர்கள் அவன் மீது சிலுவை போர் தொடுக்கிறார்.
அந்த சிலுவை போரில் திருத்தந்தை வெற்றி பெற வேண்டும் என்று பதுவா நகர மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட லூக்கா என்பவரும் புனித அந்தோனியாரிடத்தில் ஜெபிக்கிறார். புனித அந்தோனியாரும் அவருக்கு கனவில் தோன்றி திருத்தந்தை வெற்றி பெறப் போவதை அறிவிக்கிறார். சொன்னபடியே வெற்றி பெற்று மக்கள் சுதந்திரமாக வாழத் தொடங்கினார். இந்த வெற்றியை உறுதி செய்த புனித அந்தோனியாருக்கு மக்கள் நன்றி புகழ் செலுத்தினார். இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். கொதிநீரில் விழுந்த குழந்தை உயிர் பெறுதல். நோமி என்ற 2 வயது குழந்தை கொதிநீரில் தவறி விழுந்து விடுகிறது. அப்போது புனித அந்தோனியாரின் மறையுரையை கேட்க சென்றிருந்த அந்த குழந்தையின் தாய் வந்து பார்க்கும்போது குழந்தை சுடு தண்ணீரில் விழுந்து இறந்து போயிருப்பதை பார்த்து அதிர்ந்து போகிறார். கதறி அழ அருகில் இருந்தவர்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். அவர்கள் முன்னிலையில் அந்த தாய் அந்தோனியாரிடத்தில் உரத்த குரல் எழுப்பி ஜெபிக்க தொடங்கினார். அந்த குழந்தையின் எடைக்கு ஈடாக ரொட்டி துண்டைகளை ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதாக பிரார்த்தனை செய்தார். குழந்தையும் தூக்கத்திலிருந்து எழுந்து விளையாடத் தொடங்கியது. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். கழுதை நற்கருணையை வணங்குதல். ஒரு முறை துலூஸ் நகர மக்களுக்கு புனித அந்தோனியார் மறைவுரை ஆற்றச் சென்றார். அங்கிருப்பவர்களுக்கு நற்கருணை மீது நம்பிக்கை இல்லை. அவர்களுள் ஒருவன் அந்தோனியாரிடத்தில் சவாலும் விட்டான். 3 நாள் பசியோடு தான் ஒரு கழுதையை அழைத்து வருவதாகவும் கழுதையின் முன்பாக புல்லையும் தண்ணீரையும் வைப்பதாகவும் சொல்லுகிறான். அதே வேளையில் புனித அந்தோனியார் நற்கருணையை கொண்டு வர வேண்டும் என்றும் சவால் விட்டான். சொன்னபடியே கோடி அற்புதரான புனித அந்தோனியார் நற்கருணையை கொண்டு வர கழுதை புல்லை தின்னாமல் தண்ணீரை பருகாமல் நற்கருணை முன்பாக தன்னுடைய முழங்கால்களை மடக்கி வணங்கியதை கண்டவுடன் சவால் விட்ட அந்த மனிதர் வெட்கி தலைகுனிந்து வியந்து போய் நற்கருணையில் இயேசுவின் உயிருள்ள பிரசன்னம் இருப்பதை நம்பினார். அங்கே கூடியிருந்த அந்நகர மக்களும் அதில் நம்பிக்கை கொண்டனர். இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள்.
வாழ்ந்த ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த இளம்பெண்தான் யூரிலியா. காட்டில் விறகுகள் சேகரிக்கும் போது தவறி புதைக்குழிக்குள் விழுந்து விடுகிறார். அலறல் சத்தம் திடீரென்று கேட்கவே தாய் பதறி ஓடி வந்து பார்க்கும்போது உயிருக்காக போராடி கொண்டிருந்தார். கஷ்டப்பட்டு மீட்ட நிலையில் மகள் இறந்து போய்விடுகிறார். ஓ புனித அந்தோனியாரே, என் மகளை எனக்கு திருப்பி தாரும் என்று அந்த ஏழை தாய் கதறி அழ, புனித அந்தோனியாரின் பரிந்து பேசுதலால் அந்த பெண் உயிர் பெற்று நன்னிலைக்கு திரும்புகிறார். இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நம்புங்கள். ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். இறந்தவுடன் புனித அந்தோனியார் செய்த முதல் புதுமை 1231 ஆண்டு புனித அந்தோனியாரின் அடக்க சடங்கின் போது முதுகில் கட்டியுடன் மிகுந்த வேதனைப்பட்ட ஒரு பெண்ணும் கையில் ஒரு கோலை ஊன்றிக்கொண்டு அந்த இறுதி சடங்கில் பங்கெடுக்கிறார். புனித அந்தோனியாரிடத்தில் ஜெபித்துவிட்டு குனிந்து நிமிரும் போது தன் முதுகில் இருந்த கட்டியின் வலி நீங்கி இருப்பதாகவும் முழுவதுமாக சுகம் பெற்றிருப்பதாகவும் அவர் உணர்கிறார். இது கோடி அற்புதரான புனித அந்தோனியார் இறந்த நிலையிலும் செய்த முதல் புதுமையாக அறியப்படுகிறது. ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நம்புங்கள். ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நம்புங்கள். ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நம்புங்கள். ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். ஃபாதர், உண்மையிலேயே புதிய விஷயம்தான். மக்களும் இந்த வருஷம் நிறைய புதிய விஷயங்களை தெரிஞ்சிருப்பாங்க. ஆமா ஃபாதர் போஸ்கோ, இந்த ஆண்டு நம்மளுடைய முயற்சினால அந்தோனியாரை பற்றி ஒரு 13 புதுமைகள் நம்ம புதுசா தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த மக்களுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு புதுமைகள்னு நிறைய விஷயத்தை எடுத்து சொல்லுவோம். தொடர்ந்து அந்தோனியார் பக்தியிலையும் அவருடைய புண்ணியங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதிலும் நாம் ஒன்றித்து பயணிப்போம். இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே,
அன்பார்ந்த இறை மக்களே, புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, அந்தோனியாருக்கு 13 வாரம் நம்ம நவநாள் எடுப்போம் இல்லையா? 13 செவ்வாய்க்கிழமைகள் நம்ம ஆலயத்துக்கு போவோம். ஸோ அதை மையமாக வைத்து 13 புதுமைகளை இங்கு உங்களுக்காக நாங்கள் இந்த ஒரு சிறிய நாடகம் வழியாக நாங்கள் இன்று அமைத்து கொடுத்தோம். உண்மையிலே இந்த வாய்ப்பை எங்களுக்கு அருளிய இந்த ஆலயத்துடைய விழா குழுவினர் மற்றும் பகுதி வாழ் மக்கள் பெரியவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். அந்தோனியார் ஒரு மிகப்பெரிய புனிதர், ஒரு பெரிய மிஷினரி. கடந்து போய் நிறைய இறைப்பணியாற்றிருக்கிறாரு. அதே போல நம்ம கூட இன்னைக்கு ஒரு ஃபாதர் வந்திருக்காரு, ஃபாதர் ரேமன். அவரும் ஒரு மிஷினரி பிரீஸ்ட். ஸோ அவர் இப்போ நேரத்தில் நமக்கு தன்னுடைய ஆசிரியரை அருளி இந்த நிகழ்வை நிறைவு செய்வார்கள். தொடர்ந்து இங்கே உங்களுக்காக 18 புனிதர்களுடைய திருப்பண்டங்கள் இங்கே காட்சிக்கு வைப்போம். முடிஞ்ச உடனே நீங்கள் இந்த 18 திருப்பண்டங்களை பார்க்கலாம். சரியா? 18 புனிதர்கள், ஒரு 3 புனிதருடைய 2, மொத்தம் 21 திருப்பண்டங்கள். 18 பேருக்கு கரெக்டாக இருக்கு. ஒரு 3 பேருக்கு 2 இருக்கு. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. அன்புக்குரிய இறைவா, புனித அந்தோனியாரை உங்கள் பாதுகாவலராக தங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பாக இந்த மக்களுக்காக நெஞ்சு மன்றாடுகின்றோம். இவர்கள் உள்ளத்திலும் இவர்கள் குடும்பத்திலும் உள்ள அனைத்து தேவைகளையும் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் நீரே தந்தல்ல நெஞ்சு மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை எல்லாம் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பதாக. போட்டோ Thank you, Father. தட்டி என்னுடைய தம்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களை. நன்றி. டொன் போஸ்கோவில் செயின்ட் அல்போன்சா அவருடைய திருப்பண்டம் இங்கே இருக்கு. போப் ஜான் பால் 2ஆம் ஜான் பால் ஆசீர்வதிச்ச ஜெபமால. அன்னை தெரேசா அவருடைய திருப்பண்டம். பிலிப் ரெனால்டி அந்தோனியாருடைய உடலின் மீது வைக்கப்பட்ட ஒரு துணி, அவருடைய திருப்பண்டம் இருக்கு. அருளானந்தர், புனித ஜான் பால் II இந்த ஆண்டு சிறப்பாக தந்தை பியோவுடைய திருப்பண்டம் எடுத்து வந்திருக்கோம். தந்தை பியோவுடைய கிளவுஸ்ல இருந்து 2 சிறிய துண்டுகள் இருக்கு, பார்க்கலாம். நீங்க முதல்ல பார்க்குற அந்த 3மே அந்த புனிதனுடைய எலும்பு சின்ன எலும்பு துண்டு இருக்கும். டொன் போஸ்கோது, டொமினிக் சாவியோது, செயின்ட் அல்போன்சா. இங்கே ரன் ஆயிடுச்சு.